நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். Consider the ravens, for they neither sow nor reap, which neither have storehouse nor barn, and God feed them. How much more are ye better than the fowls? காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய வார்த்தை மூலமாக நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை இன்னும் உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை என்ன? காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை என்று நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகங்களை கவனித்து பார்க்க சொல்றார் கர்த்தர். எத்தனோ தரம் நம்மோடு அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறத நாம் உணராமல் இருக்கிறபடியினால காகங்களை முதலாவது நீங்க என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பார்த்தீங்களா? அந்த பறவைகளுக்கு ஆண்டவர் தருகிற தேவன், ஆகாரங்களை தருகிற தேவன். நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? அப்ப எவ்வளவோ அந்த பறவைகளே நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து நாம் இந்த கால வேளையில கவலைப்படக்கூடாது. தேவ சமூகத்துல நான் வந்திருக்கிறோம். நீங்க முதலாவது காகங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எதுக்கு, ஏன் கர்த்தர் காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார்? சொல்லுங்க பாப்போம். எத்தனோ பறவைகள் இருக்கு. காகங்கள் ஒரு சிலருக்கு காக்கா குஞ்சு கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்க ஓரளவுக்கு, ஒரு சிலருக்கு அருவருப்பாக கூட இருக்கும். இந்த காகங்கள் பாருங்க கருப்பாத்தான் இருக்கும், ஆனா அது சுத்தமா இருக்கும். 14 22 குணங்களை பற்றி, காகங்களை பற்றி இருக்கு. இன்னைக்கு நேரம் இல்லாதனால ஒரு 14 காரியங்களை பற்றி கூட நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகங்களை, எத்தனோ பறவைகள் இருக்கும் போது ஏன் காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா, ஏன் சொன்னார் காகங்களை கவனிக்க சொல்லி? எத்தனோ பறவைகள், புறா இருக்கு, எத்தனோ இருக்கு. காகங்களை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம மனுஷரா பிறந்து அது பூமியில எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். காகங்களுடைய, புறாவின் குணங்கள் நம்ம புரிந்து வைத்து கொள்ள வேணும். பறவைகள்ல பித்து இல்லாம இருக்கும். அது என்ன பறவை சொல்லுங்க? பித்தே இருக்காது. கோழிகளுக்கு என்ன இருந்தாலும் எல்லாத்துக்குமே பித்து இருக்கும், பித்தே இருக்காது. இல்லாத பறவை எது சொல்லுங்க? தெரியாதா? புறா குஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா? அப்ப சொல்லுங்க, புறா குஞ்சு, புறா கறி சாப்பிட்டேன்னு சொல்றோம். கைகளை உயர்த்துங்க. நீங்க புறாவே சாப்பிட்டது இல்லையா யாரும்? இங்கிட்ட யாரும் சாப்பிட மாட்டாங்களா? நெஞ்சு வலி அதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எங்க சைட்லாம் சாப்பிடுவாங்க. அந்த பதிலும் நான் அறியாம சொல்லிட்டேன், அது இன்னும் தெரியல. பித்தே இல்லாத பறவை எது? புறா. புறாவுக்கு நான் புறாவை அறுத்தும் பார்த்துருக்கேன். நாங்கள் நிறையா பண்ணை மாதிரி வச்சுருந்தோம், கோழி பண்ணை எல்லாமே இருந்தது. புறா பித்தே இருக்காது. சின்ன பிள்ளைய கூட எடுத்து குடலை எடுத்து போட்டு
ஈஸியாக வந்து பித்து கலங்கிச்சுன்னா கசக்கும். ஆகவே இந்த புறாவுக்கு மட்டும் பித்தே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் வந்து எடுத்து கரை ஏறின உடனே புறாவை போல ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதை நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து அது வந்து கசப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவியத்தை என்ன இல்லை, கசப்பு கிடையாது. அதே புறாவை போல பாருங்க, கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். பறவைகளில் புறாவுக்கு மட்டும்தான் என்ன இல்லை, பித்து இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மற்றவர்கள்லாம் பித்து இருக்கு, ஆனால் குணங்கள் பாருங்க. இந்த இடத்துல காகங்களுக்கு பித்து இருக்கத்தான் செய்யுது. கசப்பு கலங்கிட்டா கறியே கெட்டு போயிடும். அப்படி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார்? கர்த்தர் எலியாவை காகங்கள் மூலமாக போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனோ பறவைகள் இருக்கு, எத்தனோ பறவைகள்கிட்ட வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த கழுகெல்லாம் பாருங்க எவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு போயிடும். இந்த சின்ன காகங்கிட்ட ஆகாரம் கொடுத்து எலியாவை போஷிக்கிறதுக்கு இந்த காகத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகத்தின் மூலமாக எலியாவை போஷித்தார் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனமும் 6வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனமும் 6வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். யாருக்கு தான் கட்டளையிடுவாரா? காகங்களுக்கு. நீங்க காகங்களை மெல்ல போய் நீங்க பிடிச்சு பாருங்க, வா கையை நீட்டி கையில வா, அந்த கூப்பிட்டீங்கன்னா வருமா? ஏதோ பிடிச்சு கொன்றுவா. இப்ப காகம் கூட நம்ம இந்த வியாபாருக்கு வந்தப்ப இந்த பயலுக வந்து விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்டா அப்படியே வில்லு வர வச்சுக்கிட்டு எதுனா காகத்தை அடித்து சாப்பிடுவாங்க போல தெரியுது. நான் கேள்விப்பட்டதில்லை. வந்துட்டு காகங்க நல்லா இருக்கும் சொல்லிட்டு இந்த பையங்க காகத்தை பிடிச்சி என்ன செய்யறாங்க, சாப்பிட்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கட்டளையிடுவாராம். ஆண்டவர் கட்டளையிட ஆகும் நிற்கும் ஒரு வசனம் இருக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். காகங்களுக்கு தேவன் கட்டளையிட்டா அது போய் தான் ஆகணும். அவர் சகலத்தை சிருஷ்டித்த தேவன், அவர் மேலானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். 6வது வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும். இப்ப இருக்கிற இந்த அப்பம் மாதிரிலாம் இல்ல. அந்த நாட்கள்ல மெல்லிய மாவுல, நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், மெல்லிய மாவு. இப்ப நம்ம ரேஷன் கடையில கோதுமை, கடையில வாங்குற கோதுமையே முதல் ரகம் கிடையாது. போற 2வது ரகம் 3வது ரகம் அப்படிதான் வரும். முதல் ரகம் சொல்றது அந்த நாட்கள்ல இருக்கு. மெல்லிய இந்த அப்பமே அவளை ஆண்டவர் கொடுக்குற அப்பம் சாதாரணமாவா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்துட்டு இந்த அப்பமும் வேற என்னது, இறைச்சி. எங்கேயாவது வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, காக்கா கட்டளையிட்டு களவான்ட்டு போனா சொல்லியிருப்பார் ஆண்டவர். அப்படி இல்லை, கர்த்தரே கொடுத்து போஷிக்கிறார். இறைச்சியும் அப்பமும். இந்த அப்பம் பார்த்து அவள் தேனிட்ட பணியாரம். இப்போ பணியாரமெல்லாம் இப்போ சுட்டு கொண்டு வராங்க, சாப்பிட்டா பல்லு உடஞ்சிரும் போல, கல்லு மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடாரத்தில் ஒரு விட கொண்டு வந்தாங்க, கொலக்கட்டையாது, கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாண வீடுகள்லாம் கல்லு மாதிரி வந்துட்டு இந்த அம்மாவுக்கு கொடுக்க, அந்த அம்மா ஒரு காமெடியா இருந்துச்சு. அது சாகர் வரைக்கும் மறக்க முடியாது. பாருங்க, இப்போ இந்த சைடு பூரா அப்படிதான் எல்லா இடங்கள்லையும் இல்லை, இந்த சைடு இப்படிதான் பண்ணுவாங்க போல. மென்ட்டு பார்த்துட்டு கடிக்க முடியலையே, நீங்கள் உடைச்சி கொடுங்கன்னு கொடுத்து இருந்து என்கிட்ட தான் தரணுமா சொல்லிட்டு, என்னம்மா ஒன்றும் கல்லு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ இன்னொருத்தவங்கிட்ட அந்த அம்மா உடைக்க முடியலம்மா சொல்லிட்டு சுத்தியில் எடுத்துகிட்டு வாங்க சொல்லிட்டு உள்ள சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து டப்புன்னு இன்னும் உடைய முடியலையே சொல்லிட்டு பாருங்க, அந்த மாதிரி கொலக்கட்டையை பார்க்குறோம் இந்த சைடு. அப்பன்னு சொல்றது அவ்வளோ மெதுவாக நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் கொடுக்கறது சாதாரணமாக இருக்கும். அந்த காகத்துக்கு இருந்து யார்கிட்ட, காகத்துக்கு கட்டளையிடுறார். ஒரு வடை கடையில் வடை சுட்டு தாம்பலத்தில் போட்டாலும் காக்கா தூக்கிட்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பெரும்பாலும் நீங்க பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்களாம் வடை சுட்டு காகத்துக்கு போடுவாங்களாம். பாருங்க, அவங்க என்ன வேற, ஒருவேளை அவங்க தாத்தா பாட்டி செத்து காகமா வந்திருப்பாங்க, தாத்தா வா அந்த சாப்பிட்டு போ சொல்லிட்டு அப்படி சொல்றதப்பா ஒரு சிலர் அதை நினைச்சு போடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகம் பாருங்க, இறைச்சியும் வேற என்னது அப்பமும், அதுக்கு பிடிச்ச ஆகாரம் தான்.
நல்லா அந்த ஆண்டவர் கொடுக்கும்போது கட்டளை இட்டார். அதை சாப்பிடவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. அது ஆசையோடு எச்சி ஊறிக்கிட்டே இருந்திருக்கும். போய் இந்த எலியாட்ட கொடுக்குற வரைக்கும் வந்துட்டு எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியல, ஆண்டவர் கட்டளை இட்டாரே. இந்த காகத்தும் பசி இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கறது அவ்வளோ கமகமன்னு இருக்கும். இப்போ மனுஷர் சொல்றதே ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்றோம், ஐயோ நல்லா இருக்கே, ருசியா இருக்கேன்னு. ஆண்டவர் கொடுக்கறது எப்படி இருந்திருக்கும்? காகங்களுக்கு கட்டளை இடும்போது அது கவிக்கிட்டு என்னதான் செய்யுது, போகுது. அப்பமும் இறைச்சியும் எப்ப, விடிய காலத்தில் கொண்டு வருது, சாயங்காலத்திலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இறைச்சி தான் அதிகமாக என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாபாரம் கூட அப்படிதான், மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டி போச்சு. அதனால மட்டனு சிக்கனு மேல பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த எலியாவுக்கு பாருங்களேன், காலையிலையும் சாயந்தரமும் இந்த அப்பமும் இறைச்சி எவ்வளவு பாருங்க போஷிக்கிறது. காகத்துக்கு கட்டளை இடுறார், குடிக்கிறதுக்கு தண்ணீர், ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நாங்கள் ஆற்று தண்ணீர்னா அப்போல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் ஆற்று ஓரம் தான் எங்கள் இடம் இருந்துச்சு. அங்கே பார்த்தா அப்படியே மணல் பிறண்டு போகும். அது ரொம்ப நேரம் உட்கார்ந்து குளிச்சுட்டு தான் வருவோம். மணல் இப்போ பார்த்தா மணலே பார்க்க முடியல, பூரா வேலிக்கிற உள்ள மரம் தான். மணலை பூரா களவான்ட்டாங்க வீடு கட்டுறதுக்கு. இப்போலாம் மணலை பார்க்க முடியல. ஆற்று அப்படியே ஊற்று தோணுனா தண்ணி அவ்வளோ அழகாக வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இந்த எலியாவை போஷித்தார் காகத்தின் மூலமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏன் காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார்? குணங்களை பற்றி, காகங்களை கவனித்து பார், அதுக்குள்ள இருக்கிற குணங்களை நீ கவனித்து பார் என்று ஆண்டவர் காகத்தின் இருந்து அநேக நல்ல குணங்களை கற்றுக்கொள்ளும்படியாகவே காகங்களை கவனிக்க சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகமிடமிருந்து அநேக காரியங்களையும் ஆவிக்குரிய காரியத்தை பற்றியும் கற்றுக்கொள்ள வேண்டியதாய் இந்த நாட்கள்ல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் பார்க்கிறோம், காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார். காகம் எப்படிதான் கத்துமா சொல்லுங்க? ஒவ்வொன்றும், கிளி எப்படி கத்தும், ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கும் கூட இப்படி திறமை இருக்கு. கழுத மாதிரி கத்த சொன்னாலும் கத்துவாங்க, ஆடு மாதிரி கத்த சொன்னாலும். என் கூட படிக்கிற பையன் அவனும் அதே மாதிரி தான், எல்லாமே கிளி மாதிரி கத்துவான். பூமியில என்னென்ன பறவைகள் இருக்கோ, சிங்கம், புலி எல்லாம் எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. வித்தியாசத்தை கண்டுபிடிக்க அப்படியே செஞ்சு காமிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகம் பாருங்க, நம்ம எல்லா பறவை மாதிரி கத்த வேணா, காகம் எப்படி தான் கத்துமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லி காமிங்க பார்ப்போம். காகம் எப்படி கத்தும்? இங்க பார்த்தா காகமெல்லாம் நிறைய இருக்கு. இங்க வேம்பாறுல நிறைய சமையல் பண்ண 50-100 காகத்துக்கு மேல சூழ்ந்து இருக்கு. காலையிலாம் பாத்திரத்தை உருட்ட கிளம்பிடும் வெளியில 5:30க்கு. யார் அது உருட்டுற சத்தம் கேட்குது? 5:30க்குன்னு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. 5:30க்கெல்லாம் எங்களை எழுப்பி விட்டுருவோம். 4 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவோம். சரி, 1 மணி நேரம் நல்லா தூங்கிடுவோம். 6 மணிக்கு எந்திரிப்போம். 5:30க்கெல்லாம் உருட்ட கிளம்பிடும். காகம் பசிக்குது, எந்திரிங்கன்னு எங்களை எழுப்ப கிளம்பும். 50-60 காகத்துக்கு மேல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, காகங்கள் இப்படி இருக்கு. காகம் கத்துறது தெரியாதா? கத்தி காமிங்க பார்ப்போம். காகம் எப்படிதான் கத்தும்? தினேஷ் சொல்லிக்காம எப்படி கத்தும்? காக்கான்னு கத்தும். ஆகவே பாருங்க, அதுபோல நம்ம என்ன செய்யணுமா? நாம் கூட சத்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது நம்ம தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இன்ன புள்ள நம்மளை என்ன செய்யுது? கத்தி என்னை நோக்கி கூப்பிடுது. அதுக்கு என்ன பிரச்சனையோ ஆண்டவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம கேட்க வேண்டும் என்று காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் தருகிற தேவன். இந்த காகங்களை மட்டும் ஆண்டவர் நேசிக்கல, அதோடைய குஞ்சுகளை ஆண்டவர் என்ன செய்யறார்? ஆகாரம் தருகிற தேவன் என்று சங்கீத புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகங்கள் பாருங்களேன், அவ்வளவு அந்த கீதாநகர்ல இருந்து இந்த பிள்ளைய நிறைய வந்துருந்துச்சு. இந்த செய்தி ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அதில் உள்ள பாதி வரும், பாதி செய்தி புதியவைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த பையங்க வந்தப்ப எப்படி காகம் கத்துன்னு நல்லா கத்தி காமிச்சாங்க பாருங்க. அது மாதிரி வெக்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகம் பாருங்களேன் கத்தும். ஏன் அப்படி கத்துது? நம்ம இன்னைக்காவது யோசனை பண்ணி இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது போலவே கர்த்தரை நோக்கி கூப்பிடும், ஆகாரம் கொடு ஆண்டவரே, எனக்கு ஆகாரம் கொடு, பசிக்குது. பாருங்க, அதுக்கு எதுவுமே இல்லை. அப்படிதான் நான் வாசிச்சோம். அதுக்கு எதுவும் இருக்கா? அதுக்கு எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அது எதுவுமே சேர்த்து வைக்காதான். அன்றாடு கர்த்தரை நோக்கி சத்தம் விடும், கர்த்தரை நோக்கி கூப்பிடும், ஆண்டவரை துதிக்கும். தானாவே ஆண்டவர் இந்த காகங்களை போஷிக்கிறவர். அந்த பறவைகளை விட நாம் எவ்வளவோ நாம் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோலவே இந்த காகம் பாருங்க, சத்தமிட்டு கூப்பிடும். அதுபோலவே நாமும் கர்த்தரை நோக்கி நாம் சத்தமாய் துதிக்க வேண்டும். நாம் கர்த்தரை துதிப்பதில் நாம் ஒருபோதும், இந்த துதிப்பதில் ஒரு பொட்டு கூட நம்ம குறையக்கூடாது. கர்த்தரை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெப சிந்தை பெருக வேண்டும். துதிப்பதில் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது நாம் பார்க்கும், முதலாவது காகம் என்ன செய்யுமா? சத்தமிடும். சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி துதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் அதுக்கு ஆகாரத்தை அவர் தருகிறார். இரண்டாவது, காகம் எப்பொழுதும் என்ன செய்யுமா? விழித்து இருக்கும். நீங்களும் கூட நாம் கூட என்ன செய்வோம்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காகம் எப்பொழுதும் விழித்திருக்கும், கவனமாக இருக்கும். யாரும் அதை பிடிக்கவே முடியாது. எந்தெந்த பறவையாவது பிடிக்கலாம், காகங்களை சாதாரணமாக பிடிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது விழிப்புள்ளதாகவே இருக்கும். அதுபோலவே நாமும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் விழிப்போடு காணப்பட வேண்டும். என் ஜனமே, ஒரு மனத்தெளிவோடும் விசுவாசத்திலும் தேவ அன்பிலும் நாம் வளர வேண்டும். தெளிந்த புத்தியுடன் நாம் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேண்டியது இந்த நாட்கள்ல மிகவும் அவசியம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். ஒவ்வொன்றுக்கும் வேத வசனம் இருக்கிறது. ஆண்டவர் காகங்களை கவனித்து பார் என்று சொல்லிட்டு அப்படியே போகல, ஆதாரத்தை தர. ஒவ்வொரு குணங்களுக்கும், காகத்தினிடம் காகங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குணங்களுக்கும் வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று வசனத்தை தந்திருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள். காகம் எப்படி இருக்குமா? கவனமாக இருக்கும், விழிப்புள்ளதா இருக்கும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். இரண்டாவது, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாத்தீங்களா? சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் கூட கீழே உள்ள வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த தெளிந்த புத்தி வேணும். புத்தி இருக்கத்தான் செய்யுது, ஆனா தெளிந்த புத்தி வேணும். பிசாசு பாருங்க அந்த காகங்களை கவனித்து பார்க்கும் போது அது குஞ்சுகளை கழுகோ ஏதோ தூக்குறதுக்கு சுத்திலும் வரும். அதனாலதான் அந்த காகம் நைட்டும் பகலும் விழிப்புள்ளதா இருக்கும். சத்துரு எதுவும் நம்ம சுத்தியிலும் வருதா, இந்த குஞ்சுகள் அவளை பாதுகாக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணும். நம் பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம் குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசு சதிகளை வைக்கும். அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேணுமானால் ஒரு தெளிந்த புத்தி, இது பிசாசு கொண்டு வருது, நம்ம ஜெபம் பண்ணணும். அதிகாலையிலும் சாயந்தரம் ஜெபத்தில் இருக்கணும் சொல்லிட்டு கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்து இருக்கணும். இந்த தெளிந்த புத்தி நமக்கு வேணும். இந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கணும், ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிட்டு நாம் தேவனுடைய குணங்கள் உடையவர்களாக இருக்கும் போது பிசாசு நெருங்க முடியாது. அப்ப நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பை பிள்ளைகளுக்கும் நம் குடும்பங்களுக்கும் கர்த்தர் தந்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து தான் என்ன செய்யணுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். சும்மா விசுவாசம் இல்லாம பிசாசுக்கு எதிர்த்து எவனாலும் நிற்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப நாம் விசுவாசத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். இருந்து பிசாசுக்கு என்ன செய்யணுமா? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று கீழே உள்ள வசனத்துல நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் நிற்கும் போது ஒரு தைரியமும் ஒரு பலனும்
நமக்கு கிடைக்கும் என்று எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். விசுவாசத்துல நாம் இருந்தால் மாத்திரமே நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்கும். எங்க இருந்துதான் அந்த தைரியம் வரும்னு தெரியாது பாருங்க. அவ்வளவு அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் பாத்தீங்களா? அப்ப அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு ஒரு தைரியமும் ஒரு திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. விசுவாசம் இருந்தால் மாத்திரமே நம்ம தேவனிடம் சேர வேணும். அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை இருக்கணும். 2வது, தேவன் அவர் சொல்ற அவர் நம்மோடு பேசுற வார்த்தையை விசுவாசிக்க வேணும். விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தர் அந்த திட நம்பிக்கை தைரியம் எல்லாம் வரும். விசுவாசம் இல்லைன்னா பிசாசு ஈஸியா நம்மள ஏமாத்திரும். ஆகவே ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இந்த நாட்கள்ல மிகவும் அவசியம். விசுவாசத்துல நாம் வளர வேண்டும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தின் சிங்கம். அவர் நமக்குள் இருக்கும்போது நாம் தைரியமாய் இருப்போம். அவர் நமக்குள் இருக்கிறார் என் ஜனமே. அவர் நமக்குள்ள இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கம். பிசாசு சிங்கம் போல டூப்ளிகேட் பாருங்க. இப்ப சிங்கம் போல நம்ம யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உண்மையான சிங்கம். அவர் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள ஒரு பலனும் ஒரு தைரியமும் ஒரு திட நம்பிக்கையும் நமக்குள்ள வருகிறது என் ஜனமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? காகம் சத்தமிட்டு கூப்பிடும். அதுபோல நாமும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா? சத்தமாய் துதிக்க வேண்டும். 2வது, காகம் எப்பொழுதும் விழித்திருக்கும், கவனமாக இருக்கும். 2வது, நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். விசுவாசத்திலும் அன்பிலும் நாம் பெருக வேண்டும். 3வது, நாம் பார்க்கிறோம், காகம் யாரையும் நம்பாது. இந்த காகத்தை நீ கவனித்து பார்த்தா போதும். நீங்க பிடிச்சிட்டு போய் வீட்டில் உட்கார்ந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பயந்துக்கிட்டு எதுவுமே அதுக்குள்ள இருக்கிற குணங்களை நாம் பார்க்க முடியாது. தற்செயலா எல்லாரும் வீடுக்கு முன்னாடி வரும், ஏதாவது வடையோ அதுக்கு விருப்பமானதை போட்டுட்டு கவனிங்க. கடல் கரையில் கூட அப்படிதான். கொஞ்ச நேரம் போய் உட்காரோன்னு பார்த்தா ஏதாவது தீமண்டம் கொடுப்பாங்களான்னா ஒன்று போட்டாலும் சண்டை போட்டு தூக்கிட்டு போகுது பாருங்க. அது குணங்களை நீங்க கவனிக்கலாம். காகத்துக்கு இந்த வேம்பாரில் பஞ்சமே இல்லை. அநேக பறவைகள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே காகங்களை சற்று நேரம் நீங்க கவனித்து பார்க்க வேண்டும். காகம் யாரையும் நம்பாது. அதுபோல நம்ம யாராலும் நம்ம கூப்பிட்டாலும் ஆகாரம் வச்சுட்டாங்கன்னு ரவக்குன்னு வாயில போட்டுறக்கூடாது. அவங்க யாரு ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ரட்சிக்கப்படாட்டியும் அவங்க எதுக்காவது படைச்சிருக்காங்களா, அது பிசாசுக்கு படைக்கப்படாம இருந்தா அவங்க அன்புல தாராங்கன்னா அது ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம புசிக்கலாம், தப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற யாராகிலும் படைக்கப்பட்டதை விக்கிர கோயிலுக்கு படைக்கப்பட்டதை கொடுத்து அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஆகவே இந்த காகம் பாருங்க, ஒரு பறவை. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனோ பறவைகள் இருக்கும்போது காகங்களை முதலாவது நீ கவனித்து பார் என்று அவர் சொன்னது காரணம் அர்த்தம் இருக்கிறது. இந்த காகம் யாரையும் நம்பாது என் ஜனமே. யாராவது ஆகாரம் வைத்தால் உடனே அது சாப்பிடாது. அதுபோலவே நாமும் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஆக மனுஷனை நீங்க ஒருபோதும் நம்பாதீங்க. உனக்கு அது செய்யறேன் இது செய்யறேன் சொல்லத்தான் செய்வாங்க. ஒருபோதும் இந்த மனுஷனை நம்ப கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பக்கூடாது. காகம் பாருங்களேன், இந்த செய்தி எடுக்கிறதுக்கு முன்பாகவே
ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி ஒரு இடத்துல கொடுக்கும்போது காகங்களை கவனித்து பார்த்துட்டு தான் இந்த செய்தியை நான் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, இந்த காகம் இந்த ஆகாரம் வைக்கும் உடனே சாப்பிடவே இல்லை. ஏன் இப்படி செய்து? ஏதோ விஷத்தை வச்சுட்டோமோ? நம்ம கேட்கவே இல்லை. ஒரு சில காகம் கூப்பிடும், சத்தம் போட்டு கூப்பிடும் போது ஏதோ கேட்குதுன்னு ஒரு சிலர் வைப்பாங்க. செய்தி எடுத்தாச்சு, காகத்தை பற்றி சொல்லியிருக்காரு, வலியை நானே வைக்கிறேன். இது சந்தேகப்படுது பாருங்க, சாப்பிடுவோமா, விஷமா இல்லை ஏதாவது கலந்து வச்சிருக்கானா, எதுக்கு நாம் கேட்காம அவனே வைக்கிறான், யோசிக்குது காகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காகம் யாரையும் நம்பாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது கூப்பிடுது, மீட்டிங் போடுது, அதுக்குள்ளேயே கூப்பிடுது. காகம் கூப்பிட்டு ஒரு சில காகம் 2வது வந்துச்சு. அதெல்லாம் தூரத்தில் கொஞ்சம் தள்ளி நின்று தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் கூட பாருங்க, இந்த காகங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது அது யோசிக்குது பாருங்களேன். சாதாரணமாக யாரையும் நம்பாத ஒரு பறவை தான். மற்ற பறவை கூட டக்குன்னு எடுத்து சாப்பிட்றோம். இது யோசிக்கும், இந்த காகம் மட்டும் யோசிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காகம் கர்த்தர் மேல் மட்டும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு பாருங்களேன் காகம். அதனாலதான் காகத்தை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த காகம் பாருங்களேன் என் தேவன் என்னை போஷிப்பார், நான் மறுநாளுக்காக நான் சேர்த்து வைக்க மாட்டேன். எறும்பாவது கோடை காலத்துக்கு பாருங்க சேர்த்து வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த காகம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் சாப்பிடாது. இந்த வேம்பாருக்கு வந்த பூவை உற்று நான் கவனிச்சேன். போதுமானதை மட்டும் இந்த ஆகாரத்தை எடுத்துட்டு அப்படியே போயிடும், மீதி அப்படியே இருக்கும். பிறகு பசி பிறகு சாயந்தரம் இருந்தா சாப்பிடும், இல்லைன்னா இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் மறுநாளைக்கு சேர்த்து வைக்காது. வேதம் கூட மத்தேயு சுவிசேஷத்தை கூட இப்படி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகம் கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு. நம்ம நினைச்ச வெட்கப்படணும் பாருங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைய அறிவு ஆண்டவர் நமக்கு தந்து பறவைகளை விட நம்ம விசேஷவர்களா வச்சிருக்காரு. மனுஷன் இன்னும் பாருங்களாம் நாளைக்காக கவலைப்படுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யறதோ ஆகாரத்துக்காக உடைக்காக கவலைப்படுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகம் கர்த்தரையே நம்பி இருக்கு. அதுபோல நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ளவன் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் இந்த நாட்களிலே ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகம் யாரையும் நம்பாது. அதுபோல நம் சுவாசம் உள்ள மனுஷனை என்ன செய்யக்கூடாது, நான் நம்பக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். 4வது நாம் அந்த நாளைக்காக கவலைப்படக்கூடாது. அந்த காகம் நாளைக்காக ஒருபோதும் கவலைப்படாது. இன்னைக்கு ஆகாரத்தை ஆண்டவர் தராரா, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் அந்த காகம் சொல்லும். 4வது காகம் நாளைக்காக கவலைப்படாது, ஆகாரத்தை சேர்த்து வைக்காது. அதுபோலவே நாமும் கூட நாளைக்காக கவலைப்படக்கூடாது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நான் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த காகம் ஒன்றுக்கும் கவலைப்படாது. ஆகாரம் கிடைச்சிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் அது கான்னு கத்துது. கத்துறத நம்ம காதுனால கேட்டிருக்கோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுதுங்க. தேவனை துதிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நாமும் என்ன செய்ய வேணுமா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இந்த காகம் கூட ஒரு நேரம் மத்தியான நேரத்துல பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருங்க, நாங்கள் 2 பேர் இருப்போம். கிச்சன்ல சாப்பிடுவான்னு உட்காருவோம். உட்கார்ந்துட்டு இந்த காகம் அழகா குனிஞ்சி அதை பார்க்கறத பார்த்தா சிரிப்பு தாங்க முடியல. எனக்கே என்னடா எதை பார்க்குது. 2 காகமும் தலையை குனிஞ்சி, இந்த தாவரம் போட்டதுனால
இந்த கல்லில் நின்று இந்த காம்பவுண்ட் சுவரில் நின்று குனிஞ்சு பார்க்குது எங்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்துட்டு என்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குது. நீ மட்டும் சாப்பிட்ற, எங்களுக்கு ஆகாரம் கொடுன்னு நினச்சிச்சோ, என்ன நினச்சிச்சுன்னு தெரில. அப்பப்போ வந்து அதை கத்தி கத்தி எங்களை எழுப்பி விடுது. பகலில் கூட கத்தி ஜெபிக்க சொல்லுதோ என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகம் இருந்து நல்ல குணங்களும் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளோ அழகாக பார்த்ததை நாம் பார்த்தோம். அனுதினமும் வந்து இந்த காகங்களை கவனித்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று கூட நாம் பார்க்கிறோம். நாம் என்ன செய்யக்கூடாதான், ஒன்றையும் குறித்துக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மேல இறக்கி வச்சிடணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் வந்து தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும். நாம் கவலைப்படுகிறதுனால ஒன்றையும் வந்து நாம் சாதிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 9வது வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும். கூப்பிடுகிற எது கூப்பிடுதான்? காக்கை குஞ்சு. எப்பயாவது பாக்குறீங்க, கூப்பிடுதான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கிற காகம் பாருங்களேன், அந்த தாய் பறவை வெளியில ஆகாரத்துக்காக போகும்போது காக்கை குஞ்சு அது என்ன செய்யும்? அதால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இருக்கிற கூடுகளில் கூப்பிடுது, கான்னு கூப்பிடுது. வந்து பசிக்காக அதை தேவன் பார்க்கிறார். அவர் தேவன் எதை போஷிக்கிறாராம்? அவர் மிருக ஜீவன்களையும் போஷிக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாராம். நம்முடைய தேவன் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் தரார். எவ்வளவு ஒரு அதிசயமான தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஜீவனோடு ஒரு கஷ்டப்படுறாங்க, வீட்டு வாசலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப முடியாம இருக்காங்க, ஆகாரமே இல்லை, பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் நமக்கு இது வந்துட்டு நம்ம கண்டுக்கிறாம இருக்கிறோம். நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ள தேவன். அவர் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் தருகிற தேவன். நம்மளை அவர் கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மளை விசேஷித்தவர்களாய், பறவைகளை விட நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் அனுதினமும் நம்மளை போஷிக்கிறார். எல்லா ஆபத்திலிருந்து நம்மளை காத்து அவர் வழி நடத்துகிறார். என் ஜனமே, அது பாருங்க, அதே போல இந்த காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் தருகிறார். அது போலவே நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நாம் கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவை தருகிற தேவனாய் இருக்கிறார். இது ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது வந்து நாம் எப்பொழுதும் ஜெபத்தை மூலமாய் கூப்பிடும் போது ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். நாமும் நமது எல்லாம் தேவைகளுக்காக கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஒரு தேவை இருக்குன்னா மனுஷரை நாடி நாம் போகக்கூடாது. காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தேவன் நம்மளை போஷிக்க மாட்டார்? சொல்லுங்க. என்னை போஷிப்பார்னு சொல்றவங்க 3 அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சந்தேகம் இல்லை, கர்த்தர் நிச்சயம் நம்மளை போஷிப்பார். வந்துட்டு மனுஷர் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். அதனாலதான் இந்த காகம் பாருங்களேன், மனுஷரையே நம்பாதான். ஒரு காகம் ஏதாவது ஆகாரம் வச்சுட்டா அதுக்கு பின்னாடி என்ன சம்பந்தம் இல்லாம ஆகாரத்தை வைக்கிறானே, நம்மளை பிடிக்கிறதுக்கா, நம்மளை கொல்றதுக்கா, நம்மளை வாயில ஆகாரமா போடுறதுக்கு இப்படி சதி வைக்கிறானா, பலது யோசிக்கும். நம்ம நினைக்கிறோம். இந்த காகங்களை நீங்க வீட்டுக்கு போன பிறகு கவனிச்சு பாருங்க. இந்த குணங்களை, காகங்களுடைய குணங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னதான் செய்யணுமா? 4வது என்ன, நாம் என்ன தேவைகள் இருந்தாலும் கர்த்தரையே நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நாம் ஜெபத்தில் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன சின்ன தேவை இருந்தாலும் கர்த்தரையே பார்க்க வேண்டும். கர்த்தரிடம் நாம் கேட்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் 1வது வசனம்.
இன்னைக்கு கூட இந்த வசனத்தை நான் வாசிச்சோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்கள் யாரை ஏறெடுத்து கொண்டிருக்கிறது பாருங்க. வந்துட்டு கர்த்தரிடம் நாம் கேட்க வேண்டும். ஒரு விசுவாச ஜீவியை நாம் செய்ய வேண்டும். இந்த காகம் பாருங்களேன், நாளைக்காக அதை சேர்த்து வைக்கிறது இல்ல, அனுதினமும் கிடைக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நாம் மனிதர்களாகிய தேவனுடைய சாயலாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு அற்ப காரியத்துக்காக நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோமா? அப்பொழுது நீ காகங்களை நீ கவனித்து பார். இந்த காகங்களை கவனித்து பார்த்தா நம்மளே வெக்கப்பட்டு போயிடுவோம். இந்த பறவையாகிய இந்த ஒரு காகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த எவ்வளவு குணங்கள் இருக்கிறது. இந்த காகங்களை போல நாம் கூட இந்த நல்ல குணங்கள் உனக்குள்ள காணப்பட வேண்டும் என்று கூட ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியமாக தான் கர்த்தரையே நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நாம் ஜெபத்தின் மூலமா கேட்டு அந்த காரியத்தை தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷரிடம் பெற்றுக்கொண்டா சொல்லி காமிச்சிருவான், நான் கொடுத்துதான் நீ வாழ்ற, வந்துட்டு என்னட்டுதான் நான் உனக்கு வாழ்க்கை பிச்சையா நான் போட்டிருக்கேன். மனுஷன் சொல்லி காமிச்சிருவான். அதனாலதான் மனுஷன் நம்பக்கூடாது என்று வேதத்துல நாம் வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷனை நம்பாதீங்க, அவன் சொல்லி காமிச்சிருவான். அவன் செய்யற சின்ன காரியமா தான் இருக்கும், சொல்லி காமிச்சிருவான். ஆகவே கர்த்தரிடம் நீ முறையிடு. அவரிடம் நீ தேவனுடைய நீ சொல்லும் போது, ஜெபத்தின் மூலமாக தேவனிடம் சொல்லும் போது அவர் உனக்காக யுத்தம் செய்வார். அவர்தான் நீதி செய்கிற தேவன். அவர் நீதி நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஐந்தாவது, காகம் பாருங்க, கூடி வாழும் பறவையாய் இருக்கிறது. காகம் சொல்லுங்க, காகம் கூடி வாழுகிற ஒரு பறவையாய் இருக்கிறது. இந்த அதைத்தான் காகத்தை எங்க பார்த்தாலும் ஒரு காகத்தை மட்டும் நீங்க தனியா பார்க்க முடியாது, கும்மலா இருக்க ஒரு ஒற்றுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கூடி வாழுகிற பறவையாய் இருக்கிறது. காகத்துக்கு ஏதாவது ஆனால், காகம் செத்து போனாலும் கூட காகம் அந்த இடத்துக்கு அநேக காகங்களை கூட்டி வந்து ஒரு ஐக்கியத்தை பார்க்கிறோம். யாராவது ஒரு மனிதருக்குள்ள இறந்துட்டா யாராவது ஒரு சிலர் போவாங்க, ஒரு சிலர் போகாம இருப்பாங்க. காகம் பாருங்களேன் அப்படி இல்ல. ஏதாவது ஒரு இனத்துல, அந்த காகத்துல ஏதாவது ஒரு பறவை இறந்துட்டா எல்லாத்தையும் கத்தி கூட்டுறோம் பாருங்க. கூப்பிட்டு ஒரு சோர்வோடு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் ஒரு நான் 3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு கருப்பு கோழி கொடுத்துருந்தாங்க. வந்து கர்த்தருக்குன்னு வந்து காணிக்கையா கொடுத்துருந்தாங்க. கருப்பு கோழி சரின்னு சொல்லிட்டு அறுப்பன்னு சொல்லிட்டு அருவாமனையை வச்சு அப்பத்தான் கழுத்தை பிடிச்சி அறுப்பு. காக்கா நல்ல விலைக்கு தலைக்கு மேல கொத்த கிளம்பிருச்சு. எனத்தை நீ கொல்ல போறியா, அறுக்க போறியான்னு நான் கவனிக்கல. மேல சுத்திக்கிட்டு இருக்கு. பாப்பா காகம் வர கொத்த போது போட்டுட்டு வந்துரு, கோழியை போட்டு போனா அது பறந்து ஓடிடும். என்னடான்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பார்த்தா அது கருப்பு கோழினால நான் காகம் நம்ம இனத்தை தான் அறுக்க போறேன் போல. இருந்தாலும் அனுதினமும் சாப்பாடு அதெல்லாம் கிடைக்குது காகத்துக்கு. இருந்தாலும் மற்றவங்க கொத்தி காயப்படுத்திருக்கோம். ஒரு கொத்தவும் முடியல, நம்ம இனத்தை அறுக்க போறாரு. அதுக்கு கவலை. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கோழின்னு காமிக்கணுமே, ஏன் இப்படி சொல்லிட்டு 2வது விரட்டி விட்டு இப்படி அறுத்துட்டோம் ஒரு வழியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். இந்த கூடி வாழ்ற ஒரு பறவையாக இருக்கிற, அதுபோல நாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்கள்ல, அவரவர் இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு நம்ம சமாதானத்துடன் கூடி வாழ்றோமா, ஒரு சமாதானத்துடன் இருக்கிறோமா, ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருக்கிறோமா? இந்த ஐக்கியம் இல்லைன்னா நீ காகத்தை முதலாவது கவனித்து பார். ஆண்டவர் இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஏதாவது குடும்பத்துக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டு பாருங்களேன், வந்துட்டு மற்ற காகங்களையும் கூட்டு ஒரு ஐக்கியமா இருக்கு. அதுபோல நாம் இருக்கிறோமா? ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா எல்லாரும் சேர்ந்து ஜெப குறிப்பு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறோமா?
உதவி செய்யறோமா? சின்ன உதவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகம் பாருங்களேன், வந்துட்டு கூடுறத நாம் பார்க்கிறோம், விட்டு கொடுக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் சொல்றோம், சின்னதுக்கு விட்டு கொடுக்க ஒரு மனசு இல்லை. ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? சங்கீத இந்த தாவீதுராஜர் சொல்றார், தன் பிள்ளைகளே உணர மாட்டாங்க. ஒருவருக்கு ஒரு குற்றம், நீ சரியில்லை, அவங்க நீ சரியில்லை. பாருங்க, முதலாவது நான் சரியில்லை. தன்னை என்ன செய்யணும்? தன் குற்றங்களை உணர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகம் பாருங்களேன், வந்து கூடுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு ஐக்கியத்தை நாம் நாம ஐக்கியமா இருக்கிறோமா? ஒரு இடத்துல இருக்கிறது உண்மைதான், ஒரே சபைக்கு நான் வருகிறது உண்மைதான். நாம் ஒருவர் நாம் ஐக்கியமா இருக்கிறோமா? ஆராதனை பகுதியில் கூட ஆவியானவர் பேசினார், ஒருவர் வந்து அன்பா இருங்கள் என்று. நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றது நல்லதுதான், நாம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் ஒருவர் ஐக்கியமா இருக்க வேண்டும். இந்த காகங்களை நீ கவனித்து பார், அது பாருங்களேன் அவ்வளவு ஐக்கியமா இருக்கிறது. அது போலவே நாம் ஒருவர் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 133வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 133வது சங்கீதம் 1வது வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இந்த காகம் கூட பாருங்களேன், அதுக்கு இனத்துல ஏதோ இறந்து போயிட்டாலும் கூப்பிட்டு ஒரு ஐக்கியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் இருக்கிறோமா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணு, எத்தனை நன்மைகள் உண்டாகும். நீ ஒருமித்து நீ வாழ்ந்து பார்க்கும்போது உனக்கு ஒரு நாள் கஷ்டம் வரும். கஷ்டம் வரும்போது நீ அன்னைக்கு ஒருமித்து வாழ்ந்த, அவங்களும் உன்னை பார்க்க வருவாங்க. ஆகவே நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். நீ சகோதரர் ஒருமித்து ஐக்கியம் வாசம் பண்றது எவ்வளவு உறுதி பாருங்களேன். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணு, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. நான் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒரே ஊர்ல இருக்கிறோம், ஆனா இந்த ஐக்கியம் நமக்கு இருக்கிறதா? ஒரே சபைக்கு நாம் வருகிறோம், அவர் விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை இருக்கிறதா? அழிந்து போற ஒரு பொருள், அழிந்து போறது. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியத்தான் செய்யுது. அழிந்து போற சின்ன பொருளுக்காக நான் விட்டு கொடுக்கிறோமா? நீ விட்டு கொடுத்து பார், அதுல உள்ள சந்தோஷம் எதுலையுமே இல்லை. தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது நாம் பார்க்கிறோம், காகம் அதிகாலையில் எழும்பி வந்து அது என்ன தேவனை நோக்கி துதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். காகம் அதிகாலை எழும்பி விடும், ஒரு சுறுசுறுப்புள்ள காகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 8 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்குவோம், 7 மணி 7:30 வரைக்கும் பிள்ளைகளும் போட்டு தூங்கட்டும், பாவம் உழைச்சி வேர்வை சிந்தி உழைச்சிருக்கு, தூங்கட்டும். ஒரு வேலையும் இல்லை, ஸ்கூல்ல போய் படிக்க போறதுக்கு அவ்வளவுதான், அதில் தூங்கட்டும். செல்லம் கொடுக்குறது பாருங்க, சோம்பேறியா போயிடும் வர்ற நாட்களில் பிள்ளைகளை வந்து அதிகாலையில நீங்க எழுப்பி விட்டு ஜெபிக்க சொல்லணும். வந்து காகம் பாருங்க அதிகாலையில எழும்பி ஒன்று சுறுசுறுப்பு உள்ள ஒரு பறவை. அது போலவே நாமும் தேவ பிள்ளைகள், நாம் அதிகாலையில் எழும்ப வேண்டும். என் ஜனமே, சூரியன் உதிக்கும் முன்னே நாம் எழும்ப வேண்டும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதிகாலையில நாம் தேட வேணும், அதிகாலை எழுந்து நாம் தேட வேணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் தான் கர்த்தரை நாம் கண்டடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது நாம் பார்க்கிறோம், காகம் குளித்து உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் வந்து 1 மாதம் 2 மாதம், இப்ப குளிர் நேரனால நீங்க 2 நாளோ 1 நாளோ குளிக்காம இருந்துட்டா தெரியாது. ஒரு சிலர் வந்து 1 மாதம் ஒரு பாட்டி கூட இங்க வந்துச்சு, நீங்க எல்லாருக்கும் தெரியும். 94 வயசு இந்த பாட்டி, 94 வயசு நடக்குது. அது 4 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கும். பாருங்க, குளிர் தாங்க முடியல, வெயில் நேரத்துல அப்படிதான் செய்யுது. இங்க வந்து 2 நாள் பாஸ்டர் அம்மாட்ட சொல்லிட்டு உடனே குளிக்க வை, நல்லா சுடு தண்ணியை காய வச்சு வந்து 2 நாள் குளிக்க வச்சோம். இங்க வந்து ஒரு 10 நாளாவது இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காகம் பாருங்களேன், அனைவரும் குளிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் எப்படி உனக்குள்ள வருவார்?
வந்து பக்கத்தில் நிற்க வேர்வை வாடை, நாத்தமான நாத்தம் பாருங்க. அநேகர் இருக்கிறத ஆனால் இங்கே இப்படி இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில காலையிலையும் சாயந்தரம் ஒரு நாளைக்கு 2 வேளை குளிப்பாங்க. காகம் பாருங்களேன், வந்து குளித்து உடலை சுத்தமாக வச்சுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோலவே தேவனுடைய பிள்ளைகள் நாமும் பேச்சிலும் கிரியிலும் பரிசுத்தமாக நாம் காணப்பட வேணும். பேச்சு சுத்தமா இருக்கணும். ஒருத்தர் புண்படுற மாதிரி நாம் பேசவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச்சிலும் கிரியிலும், நம்முடைய ஒவ்வொரு கிரியிலும் பரிசுத்தத்தை மற்றவர்கள் வந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். ஒன்னு இருதயத்தில் சுத்தமா இருக்கணும், சரீர வெளிப்பிரகாரமாகவும் ஒரு சுத்தம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குளிக்காம ஒரு சுத்தம் இல்லாம வந்துட்டு அவங்க ஒரு சில பல்லே விளக்குறது இல்லை, மாச கணக்காச்சு பல்லு விலைக்கு. பக்கத்துல போனாலுமே மயங்கி விழுந்துருவோம் போல பாருங்க. அந்த நாத்தமான நாத்தம், அது எப்படிதான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. ஒரு சிலர் கேட்கும் போது வந்து பல்லு விளக்குன்னா சாப்பாடே மலுமலுன்னு இருக்கு, உப்பு இருக்கா இல்லையேன்னு தெரிய மாதிரி சப்புன்னு இருக்கு. அதனாலதான் இந்த மிருகமெல்லாம் பல்லு விளக்கிட்டா இருக்கு வந்துட்டு. அதுவாக நான் வந்து பல்லு விளக்காம சாப்பிட்டா ருசியா இருக்கு. ஒரு சிலர் பாருங்க அப்படி சொல்றத பார்க்கணும், எவ்வளவு வெக்கமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து வெளிப்புறமாகவும் நம்ம சுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேணும். இருதயமும் சுத்தமா இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். 8வது காகம் வந்து சாப்பாடு கிடைச்சா தானும் சாப்பிட்டு மற்ற காகங்களுக்கு என்ன செய்யுமா, கூப்பிட்டு ஆகாரம் கொடுக்கும். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஆகாரம் கிடைச்சிச்சுன்னா அது மட்டும் சாப்பிடுமா? கூப்பிட்டு மற்ற காகங்களுக்கும் ஆகாரம் தரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார். யார் யார் காகங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, அது குணங்களை அறியாதவங்க இன்னைக்கு போய் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோலவே நாமும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 7வது வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். மாம்சமான ஒழிக்காமல் இருப்பதே அது என்னதுதான் உகந்த உபவாசம். நம்ம வைக்கிறோம் அநேக இடங்களில் உபவாச கூட்டம், அந்த கூட்டம் வைக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய குணங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சற்று நேரம் நாம் பார்க்க வேணும். ஆகாரத்தை பகிர்ந்து, ஒரு சில உபவாச கூட்டத்தில் போனால் சொந்த பந்தம் சமையல் பண்ணுவாங்க. யாருக்காவது இந்த நொண்டி, வேற யாரு, குருடர், சப்பானிகள், வேதம் அப்படித்தானே சொல்லுது. அவங்கள இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல சொல்றார், பழைய ஏற்பாடுலையும் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நீ கூட்டுவா, அதுதான் எனக்கு உகர்ந்த ஒரு பிரியமான உபவாசம் என்று வேதம் சொல்லுது. நம்மளே சமையல் பண்ணி நம்ம பிள்ளை குட்டி நம்ம பிள்ளைய நம்மளே அது என்ன ஒரு பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம்னா என்ன சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தை தரணும். கஷ்டப்படுறான், உன் சகோதரன் கஷ்டப்படுறானா, உன் சகோதரி கஷ்டப்படுதா, அதுக்கு நீ உதவி செய். வேதம் அதுதான் சொல்லுது. கர்த்தருக்கு சத்தியம் என்ன சொல்லுதோ அதுபடி நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை ஒரு எழுத்தாகிலும் நாம் மாற்றி பேச முடியாது. ஒரு மனிதனும் கூட ஒரு வார்த்தை கூட்டி பேசினாலும் அந்த வேதத்தில் இருக்கிற அந்த வாதையை நம்மள கூட்டிடுவார். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த நாட்களில் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை திறந்த பறவை பாருங்களேன், தானாவே சாப்பிடக்கூடாதான். ஒரு சிலர் அப்படிதான் இருக்காங்க. தான் பிள்ளைய, பேரன் பேத்திய, மற்றும் ஒரு சிலர் பேரன் பேத்தி கூட இறக்க இருக்காது. ஒரு சிலர் நம்ம பிள்ளை நல்லா வாழணும் அதுதான்
அவங்களுக்கு விருப்பம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த மனதே இல்லை. தேவனுடைய பிள்ளை அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியாது. தேவனை என்னைக்கு ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் ஞானஸ்தானத்தின் மூலமா உடன்படிக்கை பண்ணினாயோ, இந்த காகம் பாருங்களேன் பகிர்ந்து ஆகாரத்தை தருதே. இதை நினைச்சா நான் வெட்கப்பட வேண்டும். நம்ம சகோதரர்களோ அவர்களுக்கு நீ என்ன செய்யணும்? மாமிசமானவருக்கு நீ ஒழிக்க கூடாது, அவனுக்கு நீ தர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கஷ்டப்படும் போது அவர்களுக்கு தர வேண்டும். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு என்று நாம் வாசிக்கிறதை நாம் கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 44வது வசனத்துல பார்க்கிறோம். ஆனா ரொம்ப நேரம் நான் நிக்க முடியாது. கர்த்தர் தாமே பலனையும் தைரியத்தையும் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து. நீங்களா விசுவாசியா இல்லையா? விசுவாசியெல்லாம் கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. விசுவாசிகளாம் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். வேர்ச்சுன்னா காத்தாடியை போடுங்க. அதை போட்டு விடு தம்பி, அது போட்டு விடு. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து என்ன செஞ்சாங்களாம்? சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தாங்களாம். அந்த நேரத்தில் அப்படி செய்யறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சின்ன காரியத்தை விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. நீ எப்படி ஆண்டவருடைய வருகைக்கு நீ போக முடியும்? சின்ன சின்ன காரியங்கள் விட்டு கொடுக்கிற இந்த இருதயம் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த நாட்களில் பாருங்களேன், என்னைக்கு இந்த ஒற்றுமை வருதோ அன்னைக்கு பெரிய எழுப்புதலை கர்த்தர் சபைகளுக்குள்ள கட்டளை இடுவார். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்களாம். சின்ன ஒரு காரியத்தை விட்டு கொடுக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கூட உதவி செய்ய வேண்டும், நற்கிரியை நாம் செய்ய வேண்டும், பசியுள்ளவர்களுக்கு நாம் ஆகாரம் தர வேண்டும். என் ஜனமே, இப்படிப்பட்ட கிரியை நமக்கு இருக்கிறதா? இந்த சுபாவம் நமக்கு இருக்கிறதா? 9வது நாம் பார்க்கிறோம், காகம் தன் குஞ்சுகளை பாதுகாப்பாக வளர்த்து பறக்கவும் கற்றுக் கொடுக்கும் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோலவே நாமும் நமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவங்க சீக்கிரம் வாசிப்போம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நாம் பிள்ளைகளை நடத்துறோமா? நடத்த வேண்டிய வழியில நாம் நடக்கலனா, பிள்ளைகள் சொல்ல வேண்டிய சொல்லி கொடுத்து நமக்கு ஆண்டவர் தந்த வேலையை நம்ம செய்யலனா, பிள்ளையை நம்ம நடத்த கிளம்பிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கமா போய் நம்ம கவலைப்பட்டாலும் அழுதாலும் நம்ம கண்ணீர் தான் மிச்சமா போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். நடத்தும் போது தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நடத்தும் போது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நாம் கூட பிள்ளைகளுக்கு சத்தியத்தையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த காகம் பாருங்களேன், குஞ்சுகளை பாதுகாப்பா வச்சுக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல ஒவ்வொரு நம் தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது அது வழி வேலைக்கு போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகம் குஞ்சுகளை நீங்க தொட்டு பாருங்க, அவ்வளவுதான், போற கொத்தி காயப்படுத்திடுவோங்கள. குஞ்சு பக்கத்திலே நெருங்க முடியாது. ஒரு காகம் ஒரு பனைமரத்திலேயோ குஞ்சு பொறிச்சிருந்தாலும் முட்டையே வச்சிருந்தாலும் நீங்க ஒரு ஆள் ஏறி பாருங்க, அவ்வளவுதான், விரட்டி கொத்திரும். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். பிசாசு நெருங்கும் போது நெருங்க விடாதபடி சத்தியம்தான், தேவனுடைய வார்த்தை தான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதுபோலவே நாம் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி வழி நடத்த வேண்டும். 10வது காகம் சுறுசுறுப்புள்ள பறவைகள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோலவே நாமும் கூட ஆவிக்குரிய காரியங்களில் சுறுசுறுப்போடு உற்சாகமாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 54வது சங்கீதம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது என்று நாம் பார்க்கிறோம். 11வது காகம் இறைய தூரத்தில் இருந்து பார்த்து கண்டுபிடிக்கும் என்று நாம் பார்க்கிறோம்.
காகம் நம்ம நினைக்கிறோம் ஒரு ஏதாவது இறைச்சி ஏதாகிலும் ஒன்று இருந்தா தேடி வந்துடும். எவ்வளவோ மைல் தூரத்திலிருந்து அந்த சுவாசிக்கிற அந்த ஒரு கிருபையை இந்த காகத்துக்கு தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கண்டுபிடித்து வந்து பாருங்க, அந்த இறைச்சி கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை. அது போலவே நாமும் கூட உணவாகிய தேவ வசனத்தை வேதத்தில் தேடி தேடி நாம் வாசிக்க வேண்டும். தேடி தேடி வாசித்து அதை நாம் புசிக்க வேண்டும். நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். அது மாதிரி வேதத்தில் நாம் தேடி தேடி வாசிக்க வேண்டும். இந்த காகம் பாருங்க, ஒரு இறைச்சி இருக்குன்னா தேடி அதை இழுக்கிற அந்த அப்படிப்பட்ட ஒரு இந்த வாசனை பாருங்க, அந்த ஒரு கிருபை இந்த காகத்துக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். உணவாகிய தேவ வசனத்தை வேதத்தில் நாம் தேடி தேடி வாசிக்க வேணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34:16வது வசனத்துல கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஹல்லேலூயா தேடி வாசிக்க வேணும். 12வது காகம் ஒரு அந்த இடத்துல காகம் ஒரு வந்து அந்த ஒரு இனத்தை செத்து விட்டா வந்துட்டு அது என்னதான் செய்யுமா, அது கூடி எல்லா காகத்தையும் கூடி சத்தமிடும். ஐயோ என் இனத்துல ஒரு காகம் செத்து போச்சு பாருங்க, அவ்வளவு. பவுல் கூட சொல்றாரு, அழுகிறவரோட அழுங்கள், சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காகம் பாருங்களாம் வந்து அவ்வளவு ஒரு அதுதான் ஒரு ஐக்கியம். அது போலவே நாமும் அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று இந்த பவுல் சொன்னது போல இந்த நாட்கள் நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் ஒற்றுமையாக நாம் காணப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம், சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவையில்லாததுக்கெல்லாம் அழுகக்கூடாது. ஏதாவது சண்டையை போட்டுட்டு அழுகிறது அது வேஸ்ட் பாருங்க, அது நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் துன்பங்கள் வரும்போது அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேணும், அவளை நேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13வது காகம் தனது எல்லைக்குள் வரும் கழுகை விரட்டி அடிக்குமா. இன்னும் நீங்க பாத்தீங்களா, அது எல்லைக்குள்ள அந்த கழுகை விடாது, ஏன்னா அந்த குஞ்சுகளை தூக்கிட்டு போயிடும், விரட்டி அடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போலவே நாமும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, விசுவாசத்துல முதலாவது நாம் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. போதும். 14வது பார்க்கிறோம், காகம் கூட்ட தேவைப்படும் போதெல்லாம் மாற்றி மாற்றி வேறு வேறு இடங்களில் கட்டுகிற ஒரு பறவையாய் இருக்கிறது. காகங்களை பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வைக்காது, கூட ஒவ்வொரு காலங்களிலும் கிளச்சி வேற வேற இடங்களை வைக்கிறதை பார்க்கிறோம். அது போலவே நாமும் நம்முடைய கூடும் ஒவ்வொரு நாள் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு மாற்றப்படும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். இத பார்த்து நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ எங்க தான் இருக்கு சொல்லுங்க? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில வீடுகளில் பெருச்சாளி எலி உலாவுறதை நாம் பார்க்கிறோம். பெருச்சாளி எலி அருவருப்பு கர்த்தருக்கு முன்பாக. ஆக வீடுகளில் வந்து பெரும்பாலும் இந்த பெருச்சாளி எலியெல்லாம் வந்துட்டு இருக்க நீங்கள் அனுமதிக்காதீங்க. அதை வந்து துரத்தணும். நீங்கள் பண்ணுற ஜெபத்திலேயே வந்து அது ஓடி போகணும். காலு கையை கடிச்சிருச்சுன்னா போச்சு, விஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கான்? பரலோகத்தில் இருக்கு. இந்த பூமியில தேவனுக்கு தெரியாம இந்த பெருச்சாளி எலி வர அனுமதி இல்லாம வந்திருக்காது பாருங்க. அனுமதிச்சு ஆண்டவர் நீ உணரு, காகங்களை பார்த்து நீ கற்றுக்க சொல்லிட்டு ஆண்டவர் எலியும் பெருச்சாலியும் விட்டுறாரு உள்ள விட்டு. இது மூலமாவது இதெல்லாம் அழிந்து போற இது எதுக்காக பாருங்க. வந்து எத்தனை நாள் வராது பெருச்சாலியும் எலியும் வந்துட்டு நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி வரும்போது சமாதானத்துடன் ஐக்கியமா நீங்க இருக்கும் பொழுது இந்த எலியும் பெருச்சாலியும் வந்து தேவன் தான்
பிசாசுக்கு கட்டளை இடுறார். இந்த வருது ஏன் வருது? நம்ம பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருவருப்புகளாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் வீட்டின் சாபம். வேதத்துல வாசிக்கிறோம். இதை காமிச்சீங்க நீங்க பயந்து போயிருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருவருப்பான ஒன்றும் தேவன் தான் வாசம் செய்யணும் வீடுகள்ல. உங்க பாளையத்தை சுற்றில் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல விசுவாசி, அவர் 40 வருஷத்துக்கு மேல இருக்கும் ரட்சிக்கப்பட்டு. நான் விசுவாசியா இருந்த காலத்துல பூரா பெருச்சாடி, ஒவ்வொன்றும் 2 கிலோ 3 கிலோ இருக்கும் போல, பெருசு பெருசா பூரா தோண்டி போட்டிருக்கு வீடு. சென்ட்ரிங் ரூம்பு ஒன்று இருக்கு, பின்னாடி ஓட்டு தாவாரம், ஓட்டலும் சைடில் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா பயந்து போயிட்டேன். பூரா பெருச்சாளி தான். ஏன் இப்படி இது காலி பண்ணாம வச்சிருக்காங்க? அருவருப்பு. வீடை பார்த்தா உள்ள கிச்சன் மட்டும் தான் சுத்தமா வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சாபம், வீட்டில் இருக்கிற சாபத்தை குறிக்கிறது. இந்த அருவருப்புகளாம் உள்ள வரக்கூடாது. தேவனுக்கு தெரியாம தலையில இருக்கிற ஒரு மயிராலும் விழாது. ஆக இந்த அருவருப்பானது வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். இன்னும் தேவனோட நாம் நெருங்கி போக வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த காகம் பாருங்க எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறது. நம்ம குடியிருக்கிற வீடுகளை சுத்தமா வச்சிருக்கோமா? சுத்தமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு விட்டு கொடுத்து போக வேண்டும். இந்த காகம் ஐக்கியமா இருக்கு. நம்ம ஒரே சபைக்கு வருகிறோம், ஐக்கியம் இருக்கிறதா? நம்ம நல்ல சிந்தனையா இருக்கிறதா? சின்ன சின்ன காரியத்துக்கு நான் விட்டு கொடுத்து போறோமா? ஒருவருக்கொருவர் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? என்னைக்கு நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் சரியில்லை, மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது, நான் சரியில்லை ஆண்டவரே. நீங்க ஆண்டவருக்கு முன்பாக தன் பிழைகளை உணருங்க. உணரும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இது கடைசி காலம். இந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வரிக்கு நாம் அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரவான்களா நிற்க வேண்டுமே. அதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை கூட நேரம் போய்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். வீட்டுக்கு போன உடனே எப்பயும் போல சமாதான கேடு, சண்டை, அது என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நாம் தேவனுடைய வார்த்தையின் கேட்டது நிமித்தம் தேவன் என்னோடு அவர் பேசியிருக்கிறார். இது மூலமா நம் ஜீவியத்தில் மாற்றங்கள் வந்திருக்கா? ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து நம்ம போறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஜப கூட்டம் என்னன்னதான் வைக்கல, இதுல மாற்றம் இருக்கா? மாற்றம் இல்லாத பட்சத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? நீ காகங்களை கவனித்து பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எபேரியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார். அவரை நீ கவனித்து பார்க்க வேண்டும். நம் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனை கொடுத்து நமக்கு இந்த பூமியில நமக்கு பரிசாக தந்தார். நம்மளை தூக்கி எடுத்தார். இயேசு கிறிஸ்துவை உன் கண்கள் நோக்கி பார்க்குமானால் ஒருவரை நீ குற்றப்படுத்த மாட்ட. இருக்கிற இடங்கள்ல உனக்கு கொடுக்கிற அவரை கொடுத்த வாழ்க்கையில வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தருவார். ஒருவருக்கொருவர் நாம் குற்றப்படுத்தும் போது நாம் குற்றவாளிகளாக தீர்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவே அதுவே நம்ம குற்றமாயிரும், இது நமக்கு பாவமாயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். உனக்கு சோதனை வருதா, துன்பங்கள் வருதா, ஆனா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் வேணும். ரட்சிக்கப்படாதவங்க இறக்கப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு சபைக்கு வருகிறோம், ஒரு சின்ன காரியத்தில் விட்டு கொடுக்க முடியல, உரிமை கொண்டாடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஏன் பொருள், அது என்னது, இது ஒரு நாள் அழிந்து அழிந்து போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சொல்றோம் இதெல்லாம் அழிந்து போகுது, ஒரு நாள் இதெல்லாம் நிரந்தரமா, நிரந்தரம் இல்லை, விட்டு கொடு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்க்கும்போது 2 பேருமே சரியா விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாததை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்குற விட்டு கொடுக்காம போய்கிட்டு இருந்தா தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு சபைக்கு நீ வந்திருக்கலாம், நீ நல்லா ஜெபிக்கலாம், உனக்குள்ள மாமிசமானவனுக்கு அப்படிதானே வாசிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ எதையுமே நீ விட்டு கொடுக்காம நீ போவாயானால் ஒருபோதும் கர்த்தர் நம்ம மேல விருப்பமா இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எந்த சபைக்கு நீ போனாலும் சரி,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விட்டு கொடுக்கிற இந்த தன்மை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்முடைய தேவன் பாருங்க, நாம் உளையான சேற்றில பாவத்தில் விழுந்து கிடந்து நம்மளை தூக்கி எடுத்தாரே, எவ்வளவு பெரிய அன்பு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், இயேசு கிறிஸ்து சென்ற வழியை நோக்கி பார். அதனாலதான் இந்த இடத்துல அவரை நோக்கி பார்த்துட்டா நம்ம தளர்ந்து போக மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் புத்திமதியா சொல்ற காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். இந்த காகங்களை கவனித்து பார் என்று ஆண்டவர் இந்த வேளையில் நம்மோடு அவர் பேசுகிறார். நாம் இந்த காகங்களை போல ஒரு ஒற்றுமை, அந்த பறவைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறது, நமக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்னென்ன ஒரு நற்செய்தி கூட்டம், எப்படிப்பட்ட ஜெப கூட்டம் வச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கர்த்தர் இந்த வேளையில பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இருக்கிற இடங்கள்ல மற்றவருக்கு நீ பிரயோஜனமா இருக்கிறாயா? உன்னை துன்பப்படுத்துறதுக்காக நீ ஜெபம் பண்ணுகிறாயா? அப்படி இல்லாத பட்சத்துல ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் முடிந்த உடனே வீட்டுக்கு போன உடனே சண்டை. இப்ப இதுல என்னதான் தெரியுது? உங்களுக்குள்ள ஆண்டோடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போகல. இந்த வழியில விதைக்கப்பட்ட பாருங்க, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாய் இருதயமா நீங்க இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விதையாகின்ற வார்த்தை, இந்த வசனம் உங்க இருதயத்துல போகலன்னு அர்த்தம். வீட்டுக்கு போன உடனே நீங்க யாழ் இந்த பறவை, இந்த காகத்தை போல ஒற்றுமையாய் ஒரு ஐக்கியமாய் சந்தோஷத்தோடு நீ வாழ்ந்து பாருங்க. நீ பூமியில ரொம்ப நாள் கிடையாது. மனுஷன் இன்னைக்கு பார்த்தாலும் நாளைக்கு பார்க்க முடியல. எனத்தை தான் நீ தலையில கட்டிட்டு போறேன் வந்துட்டு ஒருவருக்கு ஒரு சமாதானத்தோட, அப்படியா, சரி இப்படி காரியம் இருக்கு, சரி விட்டு கொடுத்து பார், நீ விட்டு கொடுத்து பார். உனக்கே நீ விட்டு கொடுத்து போகும்போது உனக்கு ரெட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருவார். எத்தனையோ பேர் விட்டு கொடுத்து போனவங்களாம் அழிந்து போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன இடம் தானே, சரி சின்ன ஒரு காரியம் தானே சொல்லிட்டு மனப்பூர்ணமா அது விட்டு கொடுத்து சும்மா அரை மனசோட தரக்கூடாது, முழு மனசோடு நீ கொடுத்து பார். கர்த்தர் நிச்சயம் உன்னை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார். இந்த பார்க்கறது அழிந்து போறது, இதுல நீ வருஷம் முழுவதும் நீ காணப்படுறது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் மரித்து தேவனோடு நாம் போக போறோம். ஆகவே ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருங்க. சண்டை சத்தம் போடும்போது பக்கத்துல சாட்சி கேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்ன சபையிலிருந்து வராங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை போறாங்க, இப்படி சண்டை போடுறாங்க, அதோட விட்டுட்டா பரவாயில்ல, என் பேரு அடியாகுது பாருங்க. இங்க பாஸ்டர் பேரும் என் பேரையும் சொல்லி, அது மாத்திரம் இல்ல என் அப்பா பேரும் கெட்டு போகுது. யாரு? ஏசப்பாவுடைய நாமம் தூசிக்கப்படுது. அதெல்லாம் தேவையா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனம் ஒருபோது என் சபைக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட விட்டு கொடுத்து போட்டு ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. அதே போல பாஸ்டர் என்னைய குத்தி காமிக்கிறார், ரெண்டு பேரும் பாருங்க விட்டு கொடுத்து போறதே கிடையாது. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் அப்படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்ம சொல்றோம். ஆகவே யாருமே குறை இல்லாதவங்க, குற்றம் இல்லாதவங்க யாரும் இல்லை, எல்லாம் பலவீனத்தோட தான் இருக்கிறோம். நீ சபைக்கு வருகிற நீ ஒரு பறவை காகம் விட்டு கொடுத்து போது, நீ விட்டு கொடுத்து போறமா? ஐக்கியமா போறமா? நீ எதை இன்னைக்கு விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். ஆகவே நான் விட்டு கொடுத்து போகும்போது கர்த்தர் உதவி செய்கிறார், நன்மை செய்யறோம். ஆலயத்துக்கு போறோம், நம்ம இந்த சுபாவ நமக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம பெத்த பிள்ளைகளை போல நாம் நினைக்க வேண்டும், மகனை போல நாம் நினைக்க வேண்டும், யாவரையும் நேசிக்க வேண்டும். காகம் பாருங்களேன், அது பொரிச்ச குஞ்சுகளை மட்டும் நேசிக்கல. நல்லா நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, காகம் கூடி இருக்கிற எல்லா காகங்களையும் கூப்பிடுது. ஒரு ஐக்கியத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம பிள்ளை மட்டும் வாழணும், சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டா தனக்காக அல்ல பிறனுக்காகவும் நோக்குவாயாக வேத வசனம் சொல்லுது. ஆகவே நீங்க ஒரு கசப்போடு ஒரு வைராக்கியத்தோடு இராதபடி நீ விட்டு கொடுத்து நீ போவாயானால் நீ பாக்கியவதியாய் பாக்கியவானாய் இருப்பாய். எல்லாரும் எழுந்து நிற்பமாக. கர்த்தர் இந்த வேளையில பேசுகிற வார்த்தை காகங்களை நீ கவனித்து பார். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார். அவர் சென்ற வழிகளை நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயம் உனக்கு குத்தப்பட்டா உடனே இந்த வேளையில் நீ அறிக்கை செய். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரே ஐக்கியமாய் இந்த காகங்களை போல நாங்களும் கர்த்தாவே
ஒரு ஐக்கியமா இருக்க அந்த கத்த ஐக்கியத்தை தாங்க என்று நீ சொல்லுவாயா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே. சூத்திரம் 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 சூத்திரம். தேராகு என்பது தாமதம். நீ தேராகவே போல நீ தாமதத்தோடு நீ தேவ சமூகத்துக்கு நீ வந்திருக்கிறாயா? எதெடுத்தான் தாமதம். ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்பதற்கு நீ தாமதம் பண்ணுகிறாய். நீ தாமதம் பண்ண வேண்டாம். நம்முடைய தேவன் அவர் உன் குற்றத்தை அவர் மன்னிக்க வேண்டுமானால் நீ பிறருடைய குற்றத்தை நீ மன்னிப்பாயாக. ஹல்லேலூயா. இந்த வேளையில நீ தேவனை நோக்கி பார், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், உனக்காக அவர் பட்ட பாடுகளை நோக்கி பார், அவருடைய பரிசுத்தமுள்ள கரங்களை நோக்கி பார். உனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினாரே, உன்னை மீட்டு எடுத்தாரே. உனக்கு சின்ன ஒரு சகிப்புத்தன்மை இல்லை. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படி நீ நடந்து கொள்ளுகிறாய். ஹல்லேலூயா. இதை வைத்து நீ எதை நீ சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கு நீ இப்படி காணப்படுகிறாய். கேட்கிறவனுக்கு நீ கொடு என்றுதான் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். மற்றவர்களை குறை சொல்லுகிற இந்த ஆவி உனக்கு இருக்கிறதா? அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. ஹல்லேலூயா. இயேசுவே, உன்னை அவர் காண்கிறார். நீ எதை சிந்திக்கிறாய் என்று தேவன் காண்கிற தேவனாயிருக்கிறார். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது நல்லதுதான். நீ தேவ சமூகத்தில் வந்தது நல்லதுதான். உன் ஜீவியம் மாற்றம் அடைந்திருக்கிறதா? ஹல்லேலூயா. நீ எங்கே போனாலும் இடம் பிரச்சனை இல்லை. நீதான் உனக்கு வர வேண்டிய நன்மை வரக்கூடாதபடி இருப்பதற்கு நீயே பிரச்சனையாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. இடம் பிரச்சனை கிடையாது. நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் ஜீவியத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மாற்றிக்கொள்ளும் போதுதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை வாங்கி தருவார். சபை பிரச்சனை இல்லை. ஐயோ இப்படி இருக்காங்க, ஒருத்தருக்கு சாதகமா பேசுறாங்க, நீ இடத்தை மாத்தி போனாலும் அங்கேயும் உன்னை உருவாக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டா இங்க விட அங்க அதிகரிக்கும். ஆகவே நீ தேவன் இருக்கிற உனக்கு தேவன் கொடுத்த இந்த சபையில நீ தேவன் இப்பொழுது பேசுற வார்த்தைக்கு நீ செவி கொடு. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். பூமியில எதுவுமே நாம் பிறக்கும் போது கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போதும் கொண்டு போவதும் இல்லை. ஒரு காகத்தை போல நாம் ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாக விட்டு கொடுத்து ஒரு பரிசுத்த ஜீவியமும் ஒரு சமாதானத்துடன் நாம் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு நேரம் தேவன் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஒரே சபைக்கு வருவது பெரிய காரியம் இல்ல. நீ வந்தது நல்லது. நீ திருந்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக தேவன் உன்னை பார்த்து அவர் பிரியப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறாய், நல்லதுதான். ஜெபம் பண்ணுகிறாய், நல்லதுதான். உன் ஜீவியம் மாறப்பட வேணுமே. உனக்குள்ள இரக்கத்தின் குணம் இருக்கிறதா? மாமிசமானவனுக்கு நீ ஒலித்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஒருவருக்கு நாம் துரோகம் பண்ண வேண்டாம். நம்முடைய தேவன் நீதியின் ராஜா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. அந்த கால வேளையில காகங்களை கவனித்து பார் என்று ஆண்டவர் சொன்னாரே. காகங்கள் மூலமா எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை மறப்பதில்லை. உன் நினைவாய் இருக்கிறார். உன் ஜீவியத்தை நீ மாற்றி அமைத்துக்கொள். தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் செய். அல்லேலூயா. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார்.
பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷத்தவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா என்று நாம் வாசிக்க கேட்டோம். என் ஜனமே, நாம் விசேஷத்தவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனான், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனான். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனான். ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை நம்மை ஒப்பு கொடுப்போமாக, ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுப்போம். அதுவே தேவனுக்கு நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு ஐக்கியத்தை தாங்க, ஒரு சமாதானத்தை தாங்க. கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எலியாவை காகங்கள் மூலமா நீங்க போஷித்த தேவன், எங்களை நீ போஷித்துக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தாவே ரெட்டிப்பான நன்மையும் தந்து நீங்க வழி நடத்துங்க. நம்முடைய தேவ எக்கால சத்தம் இந்த பூமியில, அந்த சத்தம் கடைசி சத்தம், உடைய தேவ எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.